பாசுரங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 2-3 பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீயையும் ஸ்ரீதரனையும் சேவிக்கக்கூடிய பாசுரங்கள். அவங்களெல்லாம் சேவிச்சு எங்களோட 2 பேரும் கலந்து இந்த நோம்புக்கு வரணும் அப்படின்னு அவங்கள கூப்பிடுறதாக அமைந்த பாடல்கள். போன பாடல்ல கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய்னு முடிச்சாங்க. அதாவது தத்துவம் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்போது சொல்லுவோம், உனக்கு தெரியாதா, உனக்கு போவாதான்னு நம்ம ஒரு உறவு முறை மாதிரி பேசிப்போம். அதே மாதிரி பேசிட்டாங்க. தத்துவம் அன்று, உனக்கு தத்துவமே தெரியலையா, எங்க கூட ஏன் நீ கண்ணனை அனுப்ப மாட்டேங்கிற, நீனும் வர மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு கோபமா சொன்னதுனால அவங்களுக்கு கோபம் எழுந்திருக்கல. இப்ப போய் இன்னும் பெருமையா பாடுவோம், அப்பனாவது வெளியில வராங்களான்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். 33 அமரர்கள் யாரு? 33 தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 33 தேவர்கள் அப்படின்னா யாரு யாரு அப்படின்னு கேட்டா 12 ஆதித்யர்கள், அதாவது துவாதிசி ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், ஏகாதேசி ருத்ரர்கள், 8 வசுக்கள், அஷ்ட வசுக்கள், 2 அக்னி தேவர்கள். இந்த அஸ்வினி தேவர்கள் 2 பேர். மொத்தம் 33. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபாலோயர்ஸ் மாதிரி கூட இருக்கிறவங்க 1000 பேர். அதனாலதான் 33 தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு சந்தேகம் வரலாம் அந்த இடத்துல, தேவர்கள் தான் 33 சொல்றீங்களே, அப்ப அசுரர்கள் உண்டா அப்படின்னா அசுரர்களுக்கும் கணக்கு இருக்கு. ஸ்கந்த புராணம் அப்படிங்கிற புராணத்துல அசுரர்களை பற்றி சொல்லும் போது 66 கோடியா. எப்பொழுதும் நன்மை குறைச்சலாதான் இருக்கும், தீமை தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த தீமைக்கும் நன்மைக்கும் எப்ப பாரு என்ன வரும். அதுதான் மகாபாரத யுத்தமும் சரி, மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நன்மை தான் ஜெயிக்கும். அது கவுண்டிங்ல அது ஜாஸ்தி எண்ணிக்கையில இருந்தா கூட தீமை ஜெயிக்கவே ஜெயிக்காது. குறைவான எண்ணிக்கை இருந்தா கூட நன்மை தான் ஜெயிக்கும். அதனால நமக்கு கஷ்டம் வருது, அதுல ஏன் கடவுள் காப்பாற்றுன்னு நம்ம நினைக்க கூடாது. நன்மை தான் கடைசியில ஜெயிக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் கடைசியில நமக்கு ஜெயிக்கும். அதனால நம்ம எப்பொழுதும் நன்மையே செய்ய வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும்ங்கிறதா இந்த அதை ஆண்டாள் ஒவ்வொரு பாடல்களையும் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. 33 அமரருக்கு முன் சென்று. இந்த தேவர்களுக்கு எப்ப பாரு ஏதாவது தொந்தரவு வந்துகிட்டேதான் இருக்கும். ஒரு முறை தேவேந்திரன் போயிட்டு இருக்கிறார். அப்ப எழுத்தாப்புல துர்வாசக முனிவர் வர. துர்வாச முனிவர் வந்த உடனே தேவேந்திரனை பார்த்தோடனே அவர் ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு மாலையை போடுறார். உடனே தேவேந்திரன் என்ன செய்யறாரு, அந்த மாலைய அந்த ஐராவதம் கூட வந்து அந்த யானை மேல போட்டு கூட்டுறாரு. அந்த யானை என்ன பண்ணுது, அது என்ன பண்ணும், அந்த மாலையை வாங்கி கீழே போட்டு காலில் நெரிச்சு. உடனே துர்வாசகருக்கு கோபம் வந்து, அவரே ஒரு கோபமானவர் என்ன செஞ்சிடறாரு, உடனே கோபம் வந்து, இந்த பாரு நான் என்ன அவமதிக்கிற மாதிரி ஆச்சு, நான் கொடுத்த ஒரு பொருளை நீ அவமதிச்சது என்ன அவமதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீ என்ன பண்ற, ஒரு சாபம் விட்டுற. என்ன சாபம் அப்படின்னா, நீ அதாவது தேவேந்திரன் யாரு, குபேரன் எல்லா இதுக்கும் அதிபதி. அவன் என்ன பண்ணிட்டான், அவருக்கு என்ன சாபம் கொடுத்துட்டாருன்னா, உன்னுடைய இதெல்லாம் நீ இழந்து தேவேந்திர பதவியை இழந்துருவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இழந்துருவேன்னு சொல்லும் போதுதான் கடைசியா என்ன ஆயிடுச்சு, இதுக்கு இருந்து நமக்கு என்ன விடுதலை அப்படின்னு கேட்கும் போது அந்த துர்வாசக முனிவருடைய சாபத்தாலதான் எல்லா சொத்துக்களும் ஐராவதத்திலிருந்து காமதேனுலேருந்து எல்லாம் கடலுக்கு அடியில போயிடுச்சு. அந்த கடலுக்கு அடியிலேருந்து இப்ப மீட்டு கொண்டு வந்தாதான் தேவேந்திரன் பழையபடி அந்த பதவியை அடைய முடியும். அதுக்காக தேவேந்திரன் நான் என்ன செய்யறதுங்கும் போதுதான் அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க. வாசுதியை நானாக்கி என்ன பண்ணாங்க, மேல்மலையை மத்தாக்கி கடைஞ்சாங்க. கடைஞ்சமே ஒவ்வொரு பொருளா வந்தது. அப்ப கூட ஒரு பிரச்சனை ஆச்சு. தேவர்களால எண்ணிக்கையில குறைச்சலா இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு வலிமை கிடையாது, அசுரர்களுக்கு தான் வலிமை. அதனால என்ன பண்ணாங்க, அசுரர்களுக்கு தலைவன் அசுரேந்திரன் அவனை போய் பார்த்தாங்க. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த மத்துல கடைஞ்சாங்க. கடையும் போது யாரு தலை பக்கம் யார் வாழ் பக்கம் போறதுன்னு பிரச்சனை வந்துச்சு.
அப்ப என்ன பண்ணாங்க, தேவர்கள் ரொம்ப சாமர்த்தியமா நாங்க பின்னாடி போயிடுறோம், நீங்க முன்னாடி இருங்கன்னா. ஏன்னா பாம்பு வாயிலிருந்து விஷத்தை கக்குனா என்ன ஆகுறது. அந்த மாதிரி அந்த 30 தேவர்கள் அவங்களுக்கு முன்னாடி செஞ்சு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் பெருமாள் என்ன பண்றாரு, முன்ன போயிடுவார். போய் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ப்பார். அப்படி கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அந்த பெருமாள் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடா. அப்படிப்பட்ட வலிமை உடையவன். அப்படிப்பட்ட வலிமை உடைய நீ என்ன பண்ணணும்னா, எழுந்து எங்களோட எங்க கஷ்டங்களையும் தீர்த்து எங்களோட இந்த நோம்புல கலந்துக்கணும். செப்பம் உடையாய் திரளுடையாய், அதாவது வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடா. செற்றார்க்கு எதிரிகளுக்கெல்லாம் உன்னை பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு ஜுரம் வர மாதிரி, ஒரு நடுக்கம் வர மாதிரி. அப்படிப்பட்ட பெருமாளே, நீ உள்ளாரே படுத்திருக்கியே, உன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டோம், நாங்க எல்லாரும் வந்துட்டோம், எங்க கூட சேர்ந்து நீனும் என்ன பண்ணணும், இந்த நோம்புல கலந்துக்கணும், அதனால வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நப்பின்னை நங்காய் திருவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். நீ வந்தா மட்டும் போதாது, எங்களுக்கு என்னன்னா கொடுக்கணும், ஊக்கம் தட்டொலி. ஊக்கம்னா விசில், தட்டொலினா கண்ணாடி. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி இந்த பெரிய பெரிய மிரர் அதெல்லாம் கிடையாது. பித்தளை பாத்திரங்கள் அல்லது பெரிய தட்டு, அந்த தட்டை என்ன பண்ணுவாங்க, நல்லா சுத்தமா விளக்கி அந்த ஒளி அதுல பார்த்தா முகம் தெரிகிற மாதிரி வைப்பாங்க. அதையே கண்ணாடியா தான் பயன்படுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கண்ணாடிகள்ல ஏற்பட்டது. அந்த விசிறி இதெல்லாம் ஒரு மங்கள பொருள்கள். ஒரு நோம்பு நோக்கணும்னா இதெல்லாம் வேணும். இப்ப கூட வீட்டுல வெத்தலைப்பாக்கு வச்சா ஒரு சின்ன கண்ணாடி வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு மங்களமான பொருள்கள். அந்த ஊக்கம் தட்டொலி தந்து உன்னுடைய மணாலனை, உன்னுடைய கண்ணனையும் எங்க கூட அனுப்பி இப்போதே நீ ராட்டேலோடு என்பாவார். இப்பயே எங்களோட இந்த கணமே உடனே நீ வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த பாடல் மூலியமா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கூடுறாங்க. இந்த பாடல் திவ்ய தேசமான திருப்பாடகம் அப்படிங்கிற ஒரு ஊரோட சம்பந்தப்பட்ட இந்த பாடல். இந்த திருப்பாடகத்தில் இருக்கிற பெருமாள் பேரு பாண்டவ தூத பெருமாள். அதாவது கௌரவர்கள் கிட்ட போய் பாண்டவர்களுக்காக தூது போனார். இந்த எது வேண்டாம், அந்த சண்டை வேண்டாம், மகாபாரத யுத்தம்னு தூது போன பெருமாள். அப்படி அவர் தூது போனப்ப கௌரவர்கள் என்ன செய்யறான், துரியோதனன் என்ன பண்றான், இவருக்கு ஒரு ஆசனம் அமைக்கிறான். அது போலியான ஆசனம். அதுக்கு கீழே நிறைய மன்னர்கள் கிட்ட எல்லாம் ஆயுதங்களை கொடுத்து நிக்க வச்சு இதுல உட்கார்ந்தவனே கிருஷ்ணர் கீழே வந்த உடனே நீங்க என்ன பண்ண அவரை தாக்கணும்னு சொல்லியிருந்தான். ஆனா பெருமாள் ஆச்சே, அவரு பெரியவராச்சே, அவரு போன உடனே தன்னுடைய விஸ்வரூபம் அதுல போய் அமர்ந்தார். அந்த பாண்டவ தூத பெருமாள் இப்பயும் திருப்பாடகத்துல போனா 25 அடி உயரமான பெருமாள் உட்கார்ந்த கோலத்துல அவர் இருக்கிறார். அந்த திருப்பாடகம் அது திவ்ய தேசத்துல ஒன்று. இந்த பாடலுக்கு இணையானது அந்த பாடல் என்று கூறி ஆண்டாள் திருவடிகளே